குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற ஒரு டாபிக் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். சில பேருக்கு கேட்கறதுக்கு ரொம்ப கசப்பானதா இருக்கலாம். ஒரு சில பேருக்கு கோபம் கூட வரலாம். ஆனா இந்த விஷயத்த நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும். ஏன்னா இப்போ 2 நாளுக்கு முன்னாடி நம்ம சென்னையில நடந்த விஷயத்த கேள்விப்படும் பொழுது அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாலையும் எவ்ரிடே நியூஸ்ல பார்த்துட்டு இருக்க, நம்ம கண்ணு முன்னாடி வளர்ந்துட்டு இருக்க ஒரு பெரிய கேர்ஸை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஒரு காலத்துல ஆல்கஹால் ஒரு மதுன்றது ஒரு சில ஆண்கள் மட்டும் குடிக்கிறது, அதுவும் மறைமுகமான இடங்கள்ல, அந்த பாரோ இல்லை அந்த ஷாப்போ எங்கேயாவது மறைஞ்சிருக்கும். ஆனா இன்னைக்கு நிலைமை டோட்டலி டிஃப்ரெண்ட். ரொம்ப கொடுமையா மாறிடுச்சு. என்னன்னா மாடர்ன் கல்ச்சர், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், பீர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி பெண்களும் ரொம்ப கேஷுவலாக குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை விட கொடுமை என்னன்னா, பிலோ 18 இயர்ஸ்க்கு இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாம் கூட ரொம்ப சகஜமாக இந்த பழக்கம் கேஷுவலாக பழகிட்டு இருக்கு இல்லையா. இது ஒருத்தவங்களுடைய பர்சனல் ப்ராப்ளமு, இது அவங்க இஷ்டம் அப்படிலாம் நம்ம அதை கடந்து போக முடியாது. இது ஒரு குடும்பத்துடைய, இந்த சொசைட்டியுடைய மெயின் இதை எப்படி ஒரு வேரோடு அதை அழிக்குது அப்படின்றத தான் பார்க்கணும். இன்னைக்கு நிஜத்தில் என்னென்ன பாதிப்புகள் நடந்துட்டு இருக்குன்றத மனசு திறந்து பேச போகிறோம். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முதல்ல ஒரு பெண் குடிக்கும் பொழுது அவங்க குடும்பத்தில் என்னென்ன நடக்குன்னு தெரியுமா? நம்ம சமூகத்துல எப்பவுமே எப்படி சொல்லணும், குடும்பத்தோட ஒரு 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 பில்லர் யாரு? பெண் தான் இல்லையா. அவங்க அம்மாவா, மனைவியா, மகளா, ஏதாவது ஒரு ரோல் அந்த குடும்பத்துல அவங்க தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஆண் குடிச்சிட்டு வந்தா அந்த பெண் சகிச்சுக்கிட்டு அழுதுகிட்டாவது தன்னுடைய பிள்ளைகளை காப்பாத்திடுவா. ஆனா அந்த வீட்டுல அஸ்திவாரமா இருக்கிற, அதாவது பில்லரா இருக்கிற அந்த பெண்ணே ஒரு போதைக்கு அடிமை ஆகும் பொழுது அந்த வீடு சுக்குநூறா உடைஞ்சு போயிடுது இல்லையா. நம்ம எவ்வளோ விஷயங்களை பார்க்குறோம். இப்போ சமீப காலமா நம்ம தமிழ்நாட்டில் ஐடி ஒர்க்கு ஆர் பெரிய 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 கம்பெனியில் ஒர்க் பண்ற அந்த லேடிஸ் இந்த இந்த ஒரு கல்ச்சர் ரொம்ப ஈஸியா பழகிட்டு இருக்காங்க. அவங்க ஆரம்பத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு சோஷியல் ட்ரிங்கிங் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த விஷயம் கொஞ்சம் ஜாலியா ஒரு பார்ட்டியில குடிக்க ஆரம்பிக்கிறது. அப்புறம் அதுவே அவங்களுக்கு ஒரு சில ரெகுலர் பழக்கமாகி அவங்க வீட்டுக்குள்ளேயே குடிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது? கணவன் மனைவிக்குள்ள டெய்லி ஒரு ப்ராப்ளம் வருது. இப்போ பல குடும்பங்களை கோர்ட்ல டிவோர்ஸ்க்கு போகும்பொழுது அதுக்கு ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த குடிக்கிற விஷயமும் இருக்கு. புரியுதா? பெண்களும் குடிக்கிறது ஒரு காரணமா சொல்லிட்டு இருக்காங்க. பெத்த தாய் போதையில் மயங்கி இருக்கும் பொழுது அந்த குழந்தைய பசியால் அழும்பொழுது அதுக்கு யார் பால் கொடுப்பா? யார் அந்த குழந்தைய யார் உணவு கொடுப்பா? ஒரு பெத்த தாயை ஒரு போதையால பார்க்குற எந்த ஒரு குழந்தையாலையும் சொசைட்டியில தலை நிமிர்ந்து வாழ முடியுமா? அந்த பிள்ளைகளுடைய மனசுல ஏற்படுற காயம் வாழ்நாள் முழுக்க ஆறவே ஆறாது. ஒரு பெண்ணோட குடிப்பழக்கம்ன்றது அவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தோட நிம்மதியையும் கௌரவத்தையும் சேர்த்து அழிச்சிடுது. அடுத்து நம்ம என்ன சொன்னா, சமூகம், அதாவது சொசைட்டியில் நம்ம என்னதான் சோஷியல் மீடியாவில் ஆண்களும் பெண்களும் ஈக்குவல் ரைட்ஸ், ஆண்கள் குடிச்சா என்ன, ஏன் பெண்கள் குடிக்கக்கூடாதா, அவங்களுக்கு உரிமை இல்லையா, இப்படியெல்லாம் தத்துவம் பேசிட்டு இருந்தாலும் நிஜ உலகத்தோட உடைய யதார்த்தம்னு சொல்றவங்க இல்லையா, அது ரொம்ப கொடூரமானது, அது ரொம்ப ஆபத்தானது. நம்ம அது கண்டிப்பாக நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம சொசைட்டி இன்னும் பெண்களுக்கான பாதுகாப்போ 100% பர்ஃபெக்ட் அப்படியா இல்லவே கிடையாது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் ஒரு பெண் ஆல்கஹால் யூஸ் பண்ணிட்டு அவளுடைய கான்சியஸ் இழந்து நிற்கும் பொழுது இந்த சமூகத்தில் இருக்கிற, அதாவது சொசைட்டியில் இருக்கிற சில மிருகங்கள் ரொம்ப ஈஸியாக அவங்க அவங்கள அப்ரோச் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு பெங்களூர், சென்னை, டெல்லி, இதெல்லாம் பல விஷயங்களை பாருங்களேன். எல்லாமே எங்கே வருது? பார்ல இருந்து வெளியே வரும்போது எப்படி என்ன சொல்லுவாங்க, கிரைம் அகெயின்ஸ்ட் விமன். மோஸ்டா என்ன வருது? பார்ட்டி முடிஞ்சு வெளியே வர பெண்கள் சுய நினைவு இல்லாமல் இருக்கிற பொழுதுதான் எப்படிப்பட்ட கொடூரமான சம்பவங்கள் பாலியல் வன்கொடுமைகள் ஆளாகுன்றது நம்ம தினம்தோறும் கேட்டுட்டு இருக்கோம். பாருக்கு முன்னாடியில பப்ல என்னென்னலாம் சொல்லுவோம். ஒரு பெண் ஒரு ஒரு கான்சியஸ் இல்லாமல் வெளியே வரும்போது அந்த சொசைட்டி அவங்களை எப்படி பார்க்குது? ரொம்ப கேவலமா இல்லையா? கமெண்ட்ஸ், அசிங்கமான பார்வைகள் இல்லையா? ஒரு தப்பு நடந்தா கூட இந்த சொசைட்டி என்ன தெரியுமா சொல்லுது? அவ குடிச்சிருந்தா
அவள் கான்ஷியஸில் இல்லை, அதனால தான் நடந்துருச்சு அப்படி ரொம்ப கேஷுவலாக பழி முழுக்க அந்த பெண் மேலே போட்டுட்டு போயிடுறாங்க இல்லையா. அந்த ஆல்கஹால் வந்து அந்த ஒரு பெண்ணுடைய எப்படி சொல்கிறது தற்காப்பு உணர்ச்சி அவங்களுடைய கான்ஷியஸை சுத்தமாக மழுங்க அடிச்சிருது. உங்கள் பாதுகாப்பு ஏன் நீங்களே வந்து காசு கொடுத்து அழிச்சுக்கிறீங்க? இந்த கொஸ்டின் இருக்கா? இப்போ நம்ம பேச போகிறது தான் இந்த வீடியோவோட ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. உங்கள் நெஞ்சை உழுக்க போகிற ஒரு பகுதி. 18 வயசுக்கு கீழே இருக்கிற சின்ன குழந்தைங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இடையில கூட நீங்கள் ஃபோனில் ஒரு ரீல்ஸ்லலாம் பார்த்துருந்துருக்கலாம். அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு அந்த குழந்தைங்க பீர் குடிக்கிறது இல்லையா, ஒரு பஸ் ஸ்டாண்டு பின்னாடி நின்று குடிக்குதுங்க, இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு பசங்க கூட சேர்ந்துக்கிட்டே பீர் குடித்து தங்களுடைய கெத்தை காட்டுறாங்க இல்லையா. இது எவ்வளோ சாதாரணமாக நம்மளால் கடந்து போக முடியுதா? ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா. அவங்க ரொம்ப சாதாரணமாக அந்த வீடியோ பாடுறாங்க. ஆனால் நம்ம பார்க்கும்பொழுது ஒரு சக மனுஷியா எனக்கும் வந்து அதாவது குழந்தைகளுடைய ஒரு தாயாக பார்க்கும்போது எனக்கு வந்து நெஞ்சமெல்லாம் பதறும். இது மாதிரி எத்தனையோ பேரண்ட்ஸ் பயந்துருப்பாங்க. ஏன் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இந்த நிலைமை வந்துச்சு? இன்னைக்கு இருக்கிற சில சினிமாக்கள், சில சீரீஸ், இது எல்லாமே பெண்கள் குடிக்கிறது ரொம்ப சாதாரணமாக ஒரு மாடர்ன் கல்ச்சர், இது ஒரு சுதந்திரம்னு சொல்லிட்டு போயிடறாங்க. அங்கே அவங்க என்ன குடிக்கிறாங்க அந்த சீன்லன்றது உங்களுக்கு தெரியாது. பட் நீங்கள் அந்த கதையாக பார்க்கும்பொழுது அதே வந்து நீங்கள்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு 14 or 15 இயர்ஸ் பிள்ளைங்களாம் குடித்தா நம்ம மாடர்ன், ஃப்ரெண்ட்ஸ் குடித்தாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் நம்ம அவங்க குடிச்சாதான் அவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு. நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு நிஜ சம்பவம் சொல்கிறேன். ஒரு 10th படிக்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு அவளுடைய ஆண் நண்பர் கூட சேர்ந்து அவள் வந்து என்னென்னா பார்ட்டி பண்ணுறேன்னு சொல்லி போயிட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணதால் அவள் மயங்கின சமயத்தில் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அந்த குழந்தைக்கு அவ்வளோ பெரிய ஒரு துரோகமான விஷயங்களை பண்ணி அந்த குழந்தையோட லைஃபையே, அதோட ஃப்யூச்சர், எஜுகேஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு சில ஹவர்ஸில் அந்த போதையால் எல்லாமே கொஸ்டின் ஆயிடுச்சு. இதை மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். 18 இயர்ஸ்க்கு பிலோ இருக்கிற குழந்தைகளுக்கு மைண்டும் சரி, உடல் அளவுலையும் சரி, ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு வளர்ச்சி இருக்காது. இந்த வயசில் வந்து ஆல்கஹால் யூஸ் பண்ணும்போது அந்த கன்சியூம் பண்ணுறதா என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய லிவர்லாம் கெட்டு போயிடுது. அதை விட முக்கியமானன்னா அவங்களுடைய மன ரீதியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பலவீனமாகி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட தன்னுடைய லைஃப்பை எண்டு பண்ணணுன்ற ஒரு ப்ரெஷருக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. இதுக்கு யார் பொறுப்பு? பெற்றவங்க நம்ம பேரண்ட்ஸுக்கிட்டையும் பேசி தான் ஆக வேண்டியிருக்கு. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அவசர உலகத்தில் பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம சம்பாதிச்சுட்டு அவங்க 2 பேருமே வேலைக்கு போகிறதால காசு சம்பாதிக்கிற போதும் பிள்ளைங்க என்ன வேணுமோ வாங்கி கொடுத்துறாங்க, பார்த்து செய்கிறாங்க, நல்ல ஸ்கூலில் சேர்க்குறாங்க, நல்ல காலேஜஸ் கொண்டு போய் விடுறாங்க, அவங்களுக்கு தேவைக்கு எல்லாமே இது பண்ணுறாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா? அந்த குழந்தை முகம் ஏன் வாடு இருக்குது? அந்த குழந்தை யாரு கூட பேசுகிறா? அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார்? இதெல்லாம் என்னைக்காவது கவனிக்க உங்களுக்கு நேரம் இருக்கா? உங்களுடைய பொறுப்பு என்ன? நம்ம காசு கொடுத்துட்டோம், அவள் தேவைக்கு எல்லாமே வாங்கி கொடுத்தோம், அவளுக்கு ஒரு லக்ஸுரி லைஃப் கொடுத்துட்டோம், அதுக்கு தான் நம்ம ஹார்ட் அண்ட் ஒர்க் பண்ணுறோம், பெரிய ஸ்கூல், பெரிய இது, அவளுக்கு நல்ல காரு ஆர் வெஹிக்கிள் தான் வாங்கி கொடுத்துட்டோம், நம்ம கடமை முடிஞ்சிருச்சுன்னு யோசிக்கிறோம் இல்லையா? அங்கே தான் பெரிய தப்பாகுது. அந்த குழந்தைகள் என்ன பண்ணுதுன்னா, தனக்கு வீட்டில் கிடைக்காத அன்பையும் அந்த அங்கீகாரத்தையும் அது என்ன பண்ணுதுன்னா வெளியே தேடும்பொழுது தான் தவறான நட்பு வட்டத்தில், தவறான மனுஷங்க கையில் அந்த குழந்தை போய் பாதிக்கப்பட்டு அதை போய் மாட்டிக்குது. அதனால இந்த ஆல்கஹால் பழக்கத்துக்குள்ளே மாறிக்குது. நான் பேரண்ட்ஸ்க்கு சொல்கிற ஒரே விஷயம்தான், ப்ளீஸ் உங்கள் பெண் குழந்தைகிட்ட ஃப்ரெண்ட்லியாக பழகுங்க, மனசு விட்டு பேச கற்றுக்கோங்க, அவங்களுக்கு எது சரி எது தப்புன்னு அவங்களுக்கு புரிய வைங்க, சுதந்திரம் கொடுங்க, தப்பு சொல்ல. ஆனால் அந்த சுதந்திரம் அவங்களுடைய லைஃப்பை வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இல்லாதபடி பார்த்துக்கோங்க. பிள்ளைங்க தப்பு பண்ணால் அப்புறம் நீங்கள் வந்து அழுது புலம்பி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கடைசியாக இந்த வீடியோ பார்க்குற பெண் குழந்தைகளுக்கு, என்னுடைய சிஸ்டர்ஸ், என்னுடைய மகள் வயசு இருக்கிற குழந்தைகளுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம்தான், தயவு செஞ்சு மது குடிக்கிறதுன்றது, ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறது உங்களுக்கு ஃப்ரீடம் கிடையாது. அந்த ஆல்கஹால் உங்களை அழிக்கிற ஒரு மெதுவான ஸ்லோ பாய்சன், புரியுதா? உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, உங்களை மதிக்க வேண்டிய ஒரு சொசைட்டி இருக்குது, உங்களுடைய நல்ல திறமையால் படிப்பால் இந்த உலகத்தில் சாதிக்க வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் மறந்துட்டு இந்த தேவையில்லாத இந்த போதைகளுக்கு அடிமை, அது வெவ்வேறு பேரில் வெவ்வேறு விஷயத்தில் நீங்கள் போய் மாட்டிட்டு உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இது ஏதோ ஒரு யூடியூப் கான்டென்ட் கடந்து போகாதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க கிட்ட, தெரிஞ்சவங்ககிட்டே மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஒரு வந்து நமக்கு இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம வீட்டில் இருந்தே நம்ம யோசிக்கணும். நம்ம இந்தியா ஃபுல்லும் சரி, நம்ம தமிழ்நாடும் சரி, ஒரு ஆரோக்கியமான பெண்களை கொண்ட ஒரு இடமா மாறணும். ஒரு காலத்தில் பெண்களை தெய்வமாக மாற்றிட்டு இருந்த உலகம் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு?
எல்லாமே மாடர்ன் மாடர்ன் சொல்லிட்டு நம்ம எல்லாம் வேற எங்கேயோ ஒரு இடத்துல நம்முடைய குழந்தைகளை அனுப்பிட்டு இருக்கோம். மறுபடியும் சொல்றேன், பெண் குழந்தைகளை வச்சுக்க பேரண்ட்ஸ்க்கு சொல்றேன், உங்க பெண் குழந்தைகளுடைய எல்லா தேவையும் நிறைவேற்றீங்க, சூப்பர். த சேம் டைம் உங்க மகளுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு, அவ யார்கிட்ட பழகுறா, அவ யார்கிட்ட பேசுறா, அவளுடைய நடவடிக்கைகள் ஏதாவது மாற்றம் இருக்கா, உடனே கவனத்தை செலவழிங்க. சிலர் வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க பேரண்ட்ஸ்க்கு கூட சொல்றேன், புரியுதுங்களா? தயவு செஞ்சு உங்களுடைய டைமை வேற இதில் ஸ்பெண்ட் பண்ணாம அந்த குழந்தைகிட்ட பேசுங்க. நீங்க ஏதாவது கேட்கும் போது அவ கோவப்படுறாளா, உங்களை எதிர்த்தாளா, பரவாயில்ல. ஆஸ் அ மதரா, அப்பா வந்து சம்டைம்ஸ் ஒர்க்ல இருக்கலாம், அவர் வெளிநாட்டுல ஒர்க்ல இருக்கலாம், உங்களை நம்பி தான் அந்த குழந்தைகள்லாம் இருக்கும் இல்லையா? நீங்க ஒரு மதரா அந்த குழந்தைகிட்ட ஒரு கவனம் செலுத்துங்க. ஏன்னா பெண் குழந்தைகளை அப்பாக்களை விட அதிகமா கவனிக்க வேண்டியது தாய்மார்கள் நம்ம தான். இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல்.